ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்று பேசும்படி கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். நன்றாய் தெரிந்த வசனம், நன்றாய் பழகின வேத பகுதியானாலும் இன்று இது ரேமாவாக கர்த்தர் நமக்கு எடுத்து தருகிறதுனாலே நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இந்த பெருமழையின் இரைச்சல் என்பது பொதுவாகவே பெருமழையின் இரைச்சல் உண்டானால் யாருக்கெல்லாம் கேட்கும்? திடீர்னு மழை பெஞ்சா இங்க கேட்குமா கேட்காதா? நம்ம மேல ஷீட்டு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா கேட்கும். இந்த பாதி தூக்கத்தில் இருக்கவங்க தூக்கம்லாம் போயிரும். மழை வரக்கூடிய டைம். ஆமென். ஆனால் இந்த இடத்துல இந்த சத்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்குது தெரியுமா? எலியாவுக்கு மட்டும்தான் கேட்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இன்னும் பெருமழையின் இரைச்சல் உண்டாகவில்லை. ஆனால் அது அவன் காதுல எப்படி கேட்குது? அந்த சத்தம் கேட்கிறது. பெருமழையின் இரைச்சல், சவுண்ட் ஆஃப் abundance of rain, அந்த சவுண்ட் கேட்குது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவன் நடந்தவைகளை சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே இனி நடக்க போகிறவைகள். இப்ப ரேமா யாருக்கு வருது அப்படின்னா எலியாவுக்கு வருது. எப்படி? என்ன சத்தம்? பெருமழை இரைச்சல். அந்த கண்டிஷன் என்பது, அங்க இருக்கிற கண்டிஷன் என்பது மழை 3 வருஷம் இல்லாம தேசத்துல ஒரு புல்லு கூட கிடைக்காத நிலை. ஆகாப் ஒபதியா கிட்ட சொல்லுவாரு. அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நான் சகல மிருக ஜீவன்களை சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். எல்லா நீரூற்றுகளிடத்திற்கும் எல்லா ஆறுகளிடத்திற்கும் நீ போ, ஏதாவது புல்லு அகப்படுமான்னு பார். இல்ல அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலையில ஒருத்தன் காதுல எப்படிப்பட்ட சவுண்ட் கேட்க தெரியுமா? மழை சாரல் விழுகிற சத்தம் அல்ல, பெருமழை. இப்படிதான் இருக்கும் வார்த்தை. வார்த்தைக்கும் நாம இருக்கிற, இதுதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இத புரியணும். வார்த்தைக்கும் நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வார்த்தை ஆகாப் காதுல கேட்கல. அதனால ஆகாப் நம்பணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம கூட இருக்கிறவங்க நம்பாததுனால நாமும் நம்ப மாட்டேங்கிறோம். பெருமழை நிறைச்சல் யாருக்கு கேக்குது? ஆகாபுக்கு கேட்கல. ஆகாப்ட சொல்றாரு, நீர் போய் போஜன பானம் பண்ணுன்னா அவன் இன்னும் என்ன சாப்பிடாம இருக்கிறான். எனக்கு கேக்குது சத்தம். எனக்கான ரேமா என் காதுல தான் கேட்கும். நம்ம சாட்சி கேட்டோமே அந்த 22ஆம் தேதி செப்டம்பர் 1 சர்வீஸ்ல, அந்த 52 நாளை முக்கியப்படுத்தி பேசல. அன்னைக்கு என்ன செய்தி சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஆனா அவருக்கு, அவர் காதுல அந்த சத்தம் எப்படி விழுந்துச்சுன்னா இன்னும் 52 நாளைக்குள்ள இப்படி விழுது. அப்படி சொல்லவே இல்லை. நான் அந்த 52 நாள் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட மேட்டரை
நம்ம என்ன பண்ணோம், நார்மலா செய்தியா சொல்லிட்டு விட்டுட்டோம். செய்தியா, ஆனா அவருக்கான ரேமாவாக அது இருந்ததுனால அவர் காதுல வந்து அந்த வேர்டு அப்படியே திரும்ப திரும்ப ஒலிக்கிறது. அவருக்கு அது கேட்டுச்சு. 20 வருஷம் செட்டில் பண்ண முடியாத பணத்தை 52 நாள்ல செட்டில் பண்ண முடியும் இன்னொரு ஆள்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த சத்தம் அவருக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. தண்ணியே இல்ல, எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகள் இடத்திலும் போன்னு சொல்லும் போது நம்ம ஆளு, ஏன் நம்ம ஆளுன்னா எலியா நம்மை போல, அது மட்டும் ஓன்னு சொல்லுவோம். ஆனா எலியாவுக்கு கேட்டது மாதிரி நம்ம காதுல நிறைய கேட்க வைக்கிறாரு. சத்தம் கேட்ட பிறகு ஆகாபுக்கு கேட்கல. ஆகாப்ட சொல்றார், நீங்க போய் சாப்பிடுங்க, என் காதுல பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, என் காதுல கேட்குது, என் காதுகளில் அவருடைய சத்தம் வந்து விழணும். ஆண்டவரே, நீர் என் செவியை திறந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் காதுல அவர் சத்தம் வந்து விழணும். இன்னைக்கு உள்ள செய்தி இன்னொரு சரியா 50 நிமிஷம் இருக்கு, 5 பாயிண்ட் வேற இருக்கு. எங்க போனாலும் என்கிட்ட 2 பேராவது வந்து சொல்ற கம்ப்ளைண்ட், நீங்க 1 5 பாயிண்ட் சொன்னா 5 சொல்லுங்க, இல்லன்னா 5 பாயிண்ட் எங்க கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுட்டு இருக்கிறோம். கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்க என்னைக்கு இந்த மீதி செய்தி எல்லாம் முடிக்க போறீங்க? கர்த்தர் நல்லவர். இதுல என் காதுல விழ வேண்டிய சில சத்தம் வந்து விழ போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச போகிற செய்தி சத்தம், அதாவது வார்த்தை வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நாம் என்ன செய்கிறோம். இந்த எலியாவை பாருங்கள், அவன் செய்கிற காரியம் என்னவென்று நமக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புகிற முதல் காரியம், சத்தம் கேட்ட பின் அசதியாயிராதே. சத்தம் கேட்ட பின் அசதியாயிராதே. இவன் என்ன செய்கிறான்? 41 42 வசனங்களை வாசியுங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, போதும். அதன் அர்த்தம் என்ன? சத்தம் கேட்டதும் வார்த்தை வந்ததும் நாம எங்க இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் தான் இருக்கணும். வார்த்தை வந்தது, நான் வார்த்தை உடையவனாய் மாறும் போது நான் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அவன் இமிடியேட் ஆகாப்ட பேசிட்டு இருக்கிறாங்க, ஆகாப் நிக்கிறான். இப்போ ஆகாப்ட என்ன சொன்னாலும் ஆகாப் செய்வாங்கிற ஒரு நிலையில் ஆகாப் நிக்கிறான், ஏசபேலை சந்திக்கிறது வரைக்கும். சிலர் அப்படிதான், சர்ச்சுக்கு வரும்போது ஆரம்பத்தில் கடினமா இருப்பாங்க, ஆனா மீட்டிங் முடியறதுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவாங்க. திருப்பி வீட்டில் போய் தான் ஏசபேலை சந்திக்கிறது வரைக்கும். அதுக்குன்னு வீட்டில் ஆராதனைக்கு வராத ஆள நான் ஏசபேல் சொல்லல, அது ஸ்பிரிட். இந்த ஏசபேல் இப்போ என்ன சொன்னாலும் ஆகாப் செய்வான், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அக்கினிய இறக்கியாச்சு. அதனால பாருங்க, நீ போய் போஜனம் பண்ணுங்கிறான். அவனும் 42வது வசனம், சாரி 42வது வசனம், போஜன பானம் பண்ண போனான். போஜன பானம் பண்ண போனான். ஏன்னா எலியா இந்த 2 வேடையும் சொல்லுவார், நீர் போய் போஜன பானம் பண்ணும். அது என் இஷ்டம், நான் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அவர் சொல்ல, நீ சாப்பிட்டு தண்ணி குடி. இல்ல, நான் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடு. இல்ல, அப்படியே தான் போறார். நம்ம வீட்டு இங்க சர்ச்சில் இருந்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது அப்படியே தான் போவோம், யாரை சந்திக்கிறது வரைக்கும். அதனால நம்ம தீர்மானத்தோடு போனா கவனமா இருக்கணும். வழியில யார் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாருங்க. ஏன்னா இப்போ அவனை வந்து நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு எலியா ஃபோர்ஸ் பண்ணல. நான் சொல்ற வேட நல்ல கவனமா கேட்கணும். 5 பாயிண்ட மறந்துருங்க. ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா ஆகாப் காதுல இரைச்சல் கேட்கல. அதாவது வார்த்தை இல்லாதவனை நம்ம ஜெபிக்க ஃபோர்ஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிற சிலரை வந்து ஃபோர்ஸ் பண்றோம். உன் காதுல கேட்கப்பட்டது,
நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன சொல்லியிருக்கணும்? எலியா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அக்கினி இறக்கியாச்சு, இன்னைக்கு நமக்கு யார் வீட்டுல விருந்து? ஆகா வீட்டுல விருந்துன்னு இருக்கும்போது வார்த்தை விழுது. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஆகாப்டன் பாய் பாய், நீங்க ஏன் வரல எலியா? எனக்கு வேலை இருக்கு. அவன் நேர கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல, அந்த உச்சியில அவன் ஏறுகிறான். வார்த்தை வந்த பிறகு நான் எங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா சமூகத்தில் இருக்கணும். ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ உனக்குள்ள வார்த்தை இருக்கு ஆபிரகாமே, வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதனால வார்த்தை உடையவனாகிய நீ என் பார்வையிலேயே இருக்கணும். ஆனா நம்ம பல நேரத்துல எப்படி இருக்கிறோம்னா, அதுக்கும் இதே எலியாவை எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த 19வது அதிகாரத்துல நான் வாசிக்க வேண்டாம், 4 முதல் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சம்பவம் தெரியும். டைம் இல்லாததுனால தான் வாசிக்க விடவில்லை. அவர் சொல்லுவார், சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி அவன் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறை செடிக்கு கீழே படுத்து கொண்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இந்த வேர்டை கவனிக்கணும், எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். தூதன் கொண்டு வருகிற அப்பம் என்றாலே நமக்கு தெரியும், இது வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அவன் விழித்து பார்க்கிற போது, இந்த வேட கவனிங்க, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் எங்கே வைக்கப்பட்டிருந்தது? அவன் தலை மாட்டில் வைக்கப்பட்டிருந்தது. எங்கேயோ வைக்கப்பட்டதை எடுத்து சாப்பிட சொல்லல, அவன் தலை மாட்டில். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஒரு செய்தி ஃபுல்லா நமக்குள்ள ஏறலைனாலும் நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம தலைக்குள்ள அது இங்கன்னு கேட்டுட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கேக்குதா? சில டைம் வார்த்தை வந்து தலையில நங்கு நங்குன்னு கொட்டும். செய்தி முடிச்சோன்னு, என்ன சிஸ்டர் தலை வீங்கி இருக்கு, இன்னைக்குள்ள செய்தி. ஆமென். உன் தலை மாட்டில், தலையில நீ காலையில ஆவியானவர் இதுதான் என்ன காட்டுக்கு தந்தா வச்சிட்டு போனான் இருக்கு. அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட வேர்ட் பை வேர்ட் ரேமா. அவன் தலை மாட்டில் நீ கண்ணை திறந்து பார்க்க, அவன் விழித்து பார்க்கும் போது, ஏன்னா படுத்திருக்கிற ஒருத்தன் கால் பக்கத்துல வச்சு அவன் எழும்பும் போது பாத்திர சத்தம் கேட்கும். ஆமென். அவருக்கு எங்க சரியானதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் விளம்புகிற என் தேவனுக்கு. இப்போ அவன் பார்க்கிறான், அவன் தலைமாட்டில் வைக்கப்பட்ட, அப்ப இது எனக்கான ரேமா, இது எனக்கான அப்பம். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். வார்த்தை வரும்போதெல்லாம் நம்மளையும் தாண்டி சொல்லியா கை தட்டுறோம்? இல்ல, சொல்லியும் கை தட்டாதவங்க உண்டு, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா சில வார்த்தை வரும்போது நம்மளால தாங்க முடியாம ஆமென் ஹல்லேலூயாலாம் சொல்லி ஆர்ப்பரிக்க காரணம், அது நம்ம தலைமாட்டில் வைக்கப்பட்டது. இவர் என்ன பண்றாருன்னா, அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் புசித்து குடித்து திரும்பவும். போதும் ஆண்டவரே, வார்த்தை வரும்போது நோட்டை துற, எழுது, மூடு. 2வது பாயிண்ட், நோட்டை துற, எழுது, மூடு. 3வது பாயிண்ட் விட்டுட்டேன். என்ன? நோட்டை துற, வார்த்தை வாங்குறோம். திருப்பியும் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்ல இருந்தானோ, எந்த நிலையில இருந்தானோ, வார்த்தை வந்த பிறகும் அதே நிலையை தொடர்கிறான். இதுதான் நம்ம செய்யறோம். வார்த்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறை வார்த்தையை நீ அப்பம் புசித்த பிறகும் சூறை சீடை கீழே படுக்கிற தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ வார்த்தை உட்கொண்ட பிறகும் நீ எங்க இருக்கிற, அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாது. அதனாலதான் தட்டி எழுப்பி 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் எப்படி சாப்பிட்டாரு? சிலருக்கு பெட் காஃபி அப்படியே ஊத்தணும். அதாவது நான் எத்தனை செய்தி வேணாலும் கேட்பேன், இந்த நிலையை விட்டு நான் எழும்ப மாட்டேன். நான் கண் விழித்து பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நான் 10 செய்தி கேட்பேன், ஒரு நாளைக்கு நான் 10 வசனம் மனப்பாடம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் படிப்பேன். ஆனா நான் இந்த நிலையை விட்டு எழும்ப மாட்டேன். இல்ல, நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்து போஜனம் பண்ணு. அவன் எழும்புறான். போஜனம் பண்ண எழும்பும் போது சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. வார்த்தை பரத்திலிருந்து வருதுனாலே எந்த டோர் க்ளோஸா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒரு வே ஓப்பனா இருக்கும் என்ற அர்த்தம். அவன் என்ன பண்றான்? அவன் எழுந்து புறப்பட்டு 8வது வசனம், 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 9 வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவன் வேறு எங்கேயும் நிற்க கூடாது. அவன் எங்கதான் நிக்கணும்னா சமூகத்துல. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதுக்கு அநேக வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளை வாங்கினதும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். நாத்தான் எல்லா வார்த்தைகளின்படியும், எல்லா வார்த்தைகளின்படியும், இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, எங்கே உட்பிரவேசித்தான்? அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. ஆமென். வசனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆகாப் கூப்பிடுவான், வா நம்ம சாப்பிட போலாம், உனக்கு என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் சொல்லுவான். வசனம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுல எங்க அவைலபிளா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல. சமூகத்தை விட்டு விலகுகிறவனாய் விலகுகிறவளாய் காணப்படாதபடிக்கு சத்தம் கேட்டவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வசனத்தை வாங்குறோம், வாங்கிட்டு எங்க இருக்கிறோம்? நினிவே நோக்கி புறப்படு என்று யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த வசனத்தை எடுங்க. 1வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் பேசுகிறார். இந்த நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, தான், இந்த வார்த்தையை பாருங்க, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, தான் கர்த்தருடைய சமூகத்தை, அதாவது ஒரு இடத்துல போனதுனால சமூகத்தை விட்டு விலக வேண்டி வந்துட்டு என்பது சூழ்நிலை நிமித்தம் சொல்லலாம். இது பர்பஸா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படிக்கு கப்பல் ஏறான். ஏன் சமூகத்திலிருந்து விலகும்படி கப்பல் ஏறான்னா, அவனுக்கு தெரியும் நான் சமூகத்தில் இருந்தா தானே வார்த்தை வரும். நான் சமூகத்தை விட்டு விலகுனா நான் எதை விட்டு விலகுறேன்னு அர்த்தம்? வார்த்தையை விட்டு விலகுறேன், வாக்குத்தத்தத்தை விட்டு விலகுறேன், கட்டளைகளை விட்டு விலகுறேன், ஆலோசனை விட்டு விலகுறேன். அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கு, அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தானே அவர் இஷ்டப்படி செய்ய முடியும். அப்பா விட்டு தூரமா போனா, ஒரு வார்த்தையை உடையவனுடைய அவன் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அதுக்காக 24 மணிக்குள்ள சர்ச்சில் இருக்கணும் இல்லை, அந்த தேவனுடைய பார்வையில் இருக்கணும். தேவனுடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா இந்த பெருமழை ஆகாப் வருவான், வார்த்தை இல்லாதவன் வருவான்,
உன்னை கூட்டிட்டு போக ரதத்துல வரும். ரதத்தை அவன் ரெடி ஆக்கிட்டு இருக்கிறான். எலியாவுக்கு ஒரு சீட்டு போட்டுட்டு, வா நம்ம சேர்ந்து போலாம். எலியா, இப்ப பாரு உன் வார்த்தை என்ன மதிக்கிறாங்க. நீ என் கூட இருந்தா நான் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகத்தை கலக்கலாம் வான்லாம் சொல்லுவான் ஆகாப். அந்த ஆகாப் யாரு? உன் கூட நிப்பான், ஏசபேல் கூட நிப்பான். அவன் காதுல கேட்கல, அவனுக்கு நீ சொன்ன புரியாது, அதனால அவனை அனுப்பி விட்டுரு. நீ எங்க இருக்கணும்? உன்னை சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போக வைக்கிற ஆகாபுகள் எல்லாம் உன்னை சுத்திட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்டுரு. நீ எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. அவர் பார்க்கும்போது நிக்கணும், அவர் பார்க்கும்போது நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது நிக்கணும். எலிசாவின் வேலைக்காரன் தானே நாகமான் பின்னாக ஓடி போனது, கேயாசி தானே. அப்பொழுது எலிசா ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாகமானுக்கு சுகம் கிடைச்சிரும். சுகம் கிடைச்சதும் நாகமான் அநேக பொருட்களை கொண்டு வந்து எலிசா கிட்ட நிப்பார். ஐயா, இதை வாங்கிக்குவாங்க. இப்போ எலிசா சொல்றார், ஒன்னும் வேண்டாப்பா, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இது யாரு பார்த்துட்டு இருக்கிறா? கேயாசி பார்த்துட்டு இருக்கு. என்ன பாஸ்டர் இவர், அவர் தான் தாரைனாரு, இவங்க வேண்டாம், நாங்க இவர் சைடு கேப்ல ஓடி போய் ஆமென் நேர போய் இப்படி அவரு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். இது நம்ம ஆளு உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கு. கேயாசி எங்க போன அப்படி கேட்கும் போது அவன் சொல்ற போது, அடியான் எங்கும் போகவில்லை. உடனே பாருங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை. உன்னுடன் கூட. இந்த வேட கவனிச்சீங்களா? ஒரு எலிசா கூட இருந்த வேலைக்காரனே எலிசா விட்டு போகும்போது எலிசா மனம் வந்து கூட போகுது. இவன் எங்க போறான்? இவன் ஏன் திடீர்னு ஓடுறான்? அவன் செய்த செயலை பார்த்ததும் இந்த எலிசாவுக்கு தாங்க முடியல. ஆமென். அவன் அந்த வாக்கியத்தை இழக்கிறான். அந்த நாகமான பிடித்த அந்த குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்னு சொன்னதும் 27வது வசனத்துல உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி, இந்த வேட கவனிங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சமூகத்தை. இப்பொழுது எலிசாவின் மனம் யார் கூட போகல? கேயாசி கூட போகல. ஆனா ஃபர்ஸ்ட் கேயாசி போகும்போது அவனோடு கூட எலிசாவின் மனம் பயணித்தது. நான் போற இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பயணிக்கணும். அப்படின்னா நான் சமூகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன தனியா விடுறது. நமக்கான பனிஷ்மெண்ட் இப்ப போ, இனி என் மனசு உன் கூட வராது. நீ வார்த்தை உடையவன் அல்லவா? நாகமான் பாத்தியா, அவனை நான் அனுப்பிவிட்டேன். அவன் குதிரையில வர்றான், பொன் பொருட்களோடு வருகிறான். கேயாசி, உன் கையில ஒண்ணும் கிடையாது, ஒன்னு என் பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறேன். நீ இத பெருசா பார்க்கணும் அல்லவா? இதெல்லவா நீ மேன்மையா பார்க்கணும்? நீ எனக்கு என் கூட இருந்து என் வார்த்தையை கேட்டுட்டு என் நன்மை அனுபவித்து விட்டு எனக்கு தெரியாம நீ இன்னொரு டிராக்ல பயணிக்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்படி நீ என்ன பண்ற? அதாவது நம்ம சில இடத்துல போகும்போது கர்த்தர் கூட வந்து என்ன பண்றான்னு பார்க்க வரார். அவர் வந்து பார்த்து அதிர்ச்சியாகி அடுத்த முறை பயணிக்கும் போது நீ தனியா போன்னு விடுறார். இதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. அதாவது நான் தாவீதை பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும்.
அதன் அர்த்தம் என்ன? நீங்க ஏன் கூட தான் வர்றீங்க. உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அன்பு உள்ளமே, நீங்க இத முடிச்சிட்டு எங்க போனாலும் எங்க பயணித்தாலும் அவருடைய மனமும் உங்க கூட வருது. அவருடைய உங்க கூட வரா வந்து அவருக்கு எது தெரியுமா ரொம்ப ஷாக் ஆச்சு? எலிசா நோ சொன்னதுக்கு கேயாசி எஸ் சொன்னான். அதுதான் அவருக்கு பிடிக்கல. எலிசா நோ சொன்னதுக்கு நான் நோ சொல்றேன். நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப நீயும் நோ தானே சொல்லணும். நீ ஏன் எஸ் சொல்ற? நான் எதுக்கு இப்போ உன் காதுல என் சத்தத்தை கேட்க வைக்கணும்? உன் தலைமாட்டில் கொண்டு வந்து நான் எதுக்கு வைக்கணும்? நீ கண் திறந்து பார்க்கும் போதே அப்பத்தை தானே நீ பார்க்கணும். நீ சூரச்செடியை நீ இருக்கிறது சூரச்செடிக்கு கீழே. ஆனா கண் திறக்கும் போதே உன் முன்னாடி நான் சுட்ட அப்பத்தை ஃப்ரெஷ்ஷாலாம் வச்சேன். நீ ரெகுலரா பைபிள் வாசிக்கிற பழக்கம் உனக்கு கிடையாது. ஆனாலும் நீ கண் திறக்கும் போது என்னுடைய ரேமாவை நீ பார்க்கணுங்கிறதுக்காக நீ திறந்ததான் நான் உனக்கு காட்டி தந்தேன்ல. இப்படி பார்த்து வார்த்தை எடுத்தவங்க கைகளை உயர். நீ கண் திறக்கும் போதே, நீ இப்படி திறக்கும் போதே எத்தனை முறை உன்கிட்ட பேசி இருக்கிற, எத்தனை முறை பேசி இருக்கிற. ஆனா நீ சாப்பிட்டுட்டு திருப்பி எழும்ப மாட்டேங்கிறிய. அதாவது சமூகத்துல வந்து நிக்காம எலிசா சொன்ன எந்த ரீசனையுமே கர்த்தர் கேட்க விரும்பவில்லை. அவன் சொல்ற ரீசன் வேல்யூபிளான ரீசன் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன நீ கேட்க பிடிக்கல. சமூகத்துல இருக்கிறவனோடு கர்த்தருக்கு பேச பிடிக்கும், அவன் சொல்றத கேட்க பிடிக்கும். சமூகத்தில் இல்லாதவன் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க பிடிக்காது. வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறோம்? சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏலியை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது ஏலி சாமுவேலை கூப்பிடுகிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16 முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம் என்ன என்று 17 கேட்கிறார். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லுங்கிறார். 18வது வசனத்துல சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அத காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அறிவித்ததும் இந்த ஏலி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சமூகத்துல போயிருக்கணும். ஆனா அந்த ஏலி என்ன பண்ணான் தெரியுமா? அவர் தமது பார்வைக்கு இப்படியா சொல்லணும்? நீ போய் விழ வேண்டாமா? ஆமே, எழும்பி சமூகத்துல போக மனசில்லை. 1 சாமுவேல் 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். 3:1 தானே? 2வது வசனமா வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான். படுத்தே இருக்கிறான், படுத்து இருக்கிறான். சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சொன்னாரு? எல்லாத்தையும் சொல்லு. எப்படி உங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அவர் தம் பார்வைக்கு எழும்ப தோணல. ஆனா பிள்ளைங்க யுத்தத்துக்கு போகும்போது மட்டும் சேர்ல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான். வார்த்தை வருது, அது வாக்குத்தத்தமோ எச்சரிப்போ. வார்த்தை வந்த பிறகு நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி அப்படி விட்டுட்டு போகவா? இதுக்கா பேசுகிறார்? ஆக ஒரு ராஜாவுக்கு கேட்காத வார்த்தை பாடுள்ள மனுஷன் காதுல கேட்க பண்ணது எதற்காக? உங்க குடும்பத்துல மற்ற யாருக்கும் கேட்காத சத்தம் உங்க காதுகள்ல கேட்க பண்ணினது எதற்காக? நீ சமூகத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் நம்பினதுனால தானே. அந்த ஏலி பெரிய இழப்ப பார்க்கிறான், பெரிய இழப்ப பார்க்கிறான். அவன் ஃபர்ஸ்டே அந்த சத்தம் கேட்கும் போது அவன் எழும்பி உட்கார்ந்து இருப்பானா, சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பானா.
என் ஆண்டவருக்கு கோபம் வருங்க, ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ ஏங்க அந்த தயவு, அந்த கோபத்துல இருக்கிறவருடைய தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? சத்தம் வருதா, சமூகத்துல வந்துரு. சொல்லுங்க, சத்தம் வருதா, சமூகத்துல வந்துடணும். தாவீது அப்படிதான் வந்தான். தாவீது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு, லக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அன்னைக்கு ஒருத்தனா இருந்து அடிக்கிறான், நீயோ வில்லை ஈட்டிய நம்பி வர, நான் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிற. இப்படி வந்தவன் தாவீது. இப்போ கொஞ்சம் ராணுவம் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட வந்ததும் அன்னைக்கு என்ன சொல்லுவார்? சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்தும். இன்னைக்கு நிறைய ரதம் வந்துட்டு, கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாரு. அவ யோவாப் சொல்றார், ஆண்டவர் இதை விட நிறைய தருவார், ஆனா இப்படி என்றது, நான் ராஜா. அது ஆண்டவர் பிடிக்கல. ஆண்டவர் பெரிய வாதை அனுப்புவார், பட்டயத்தோட தூதன் நிக்கிறான். அப்போ இன்ஃபர்மேஷன் வருது, தூதன் பட்டயத்தோட நிக்கிறான். தாவீது, ஆண்டவரே அவன் வேண்டாம், ஆண்டவரே கர்த்தர் கையில் விழுவேனாக. ஆமேனா, கர்த்தர் கையில் விழுவேனாக. ஏன்? அவர் அடிக்க ஓங்கினாலும் நான் பானு கூப்பிட்டா எனக்கு இறங்கிடுவார். அவன் நேர பலிபீடம் கட்ட போறான், பலிபீடம் கட்ட போறான். வாக்கு தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை போய் நிக்க வேண்டிய இடம் சமூகம். சிலருக்கு வாக்கு தத்தம் வந்தா மட்டும்தான் போவாங்க, வாதை வந்தா, வாக்கு தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் நாம் காணப்பட வேண்டிய இடம் அவர் சமூகம். நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:7 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள், நல்ல இந்த வேட கவனிக்கணும், தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. கர்த்தருடைய வார்த்தை வருதுனாலே அது தற்காலத்திலே. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இப்ப தெரியாது, நாளைக்கு. அதுதான் அதனுடைய அர்த்தம். தற்காலத்திலே காணாதவைகள். மழைனா என்னன்னு இன்னும் ஜனங்கள் பார்க்கல. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மழைன்னு ஒன்னே தேசத்துல என்ன செய்யுது, வருது. தற்காலத்திலே நல்ல வாக்கு தத்தத்தை உடைய தேவ பிள்ளை இதை மனசுல வச்சிருக்கணும். வாக்கு தத்தம் வருதா, இது தற்காலத்தில் காணப்படாதவைகள். ஆனா இப்போ தெரியல, ஆனா நாளைக்கு தெரியும். இதான் வாக்கு தத்தம். அவன் தேவ எச்சரிப்பை பெற்று எப்படி மாறினான் தெரியுமா? பயபக்தி உள்ளவனானான். இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. நீ கேட்ட சத்தம் எல்லா காதுகளுக்கும் கேட்கணும்னா நீ மாறணும். எலியாவுக்கு மட்டும் கேட்ட சத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எலியாவின் வேலைக்காரனுக்கு கேட்க போகிறது, ஆகாவுக்கு கேட்க போகிறது, எல்லாருக்கும் கேட்க போகிறது. எல்லாருக்கும் கேட்கணும்னா நீ மாறணும். அவங்க லிட்டரலா அதை கேட்கணும், அவங்க எழுத்தின்படி அதை கேட்கணும். நீ ஆவியின்படி கேட்டதை அவங்க எழுத்தின்படி கேட்கணும். அதான் ஆகாவே, நீங்க போய் பிரயோஜனம் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் அங்க போறோம், நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நான் சமூகத்துல இருக்கணும். எப்படி இருக்கும்? எலியாவே கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்க. நாளைக்கே கூறுமாறுவா இந்த ஆகாப். இயேசபேல் போய் என்ன பேசுவாளோ தெரியாது. கிடைக்கிற ராஜா கூட போஜனம் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது. ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எலியாவை கூட்டிட்டு போலாம். ஏன்னா பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாம் அவுட்டு. இப்போ ஜனங்கள்லாம் அங்கீகரித்த தீர்க்கதரிசி, ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று சத்தம் போட்டாங்க. இனி எலியாவை விட்டுறக்கூடாது. இனி எலியா தான் எல்லாம் கூட்டிட்டு போலாம். ரதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சமூகத்தை விட்டு விலகும்படியாக நிறைய ஓப்பனிங் கிடைக்கும், நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய சான்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம ஒரு காலத்துல நமக்கு ட்ரீமா இருந்தது, ராஜா கூட டின்னர், ராஜா கூட லஞ்ச், ராஜாவின் ரதத்துல, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஓபன் ஆகும். உடனே நமக்கு வேர்டு கிடைச்சல, அதுக்கு அடையாளம் சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. அவன் உடனே போட்டோ எடுத்து நானும் ஆகாவும்
கேட்ட இறைச்சல் காணும். இப்ப வேற இறைச்சல்லாம் கேக்குது. ஹalleluya. இல்ல, எனக்கு வேலை இருக்கு, சமூகத்தை விட்டு நான் போயிடக்கூடாது. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஸ்டார்டிங் என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா. ஹalleluya. ஆமென். உங்க காதுல கேட்ட சத்தம் எல்லா காதுலையும் கேட்கணும்னா அது நடக்கணும். அது நடக்கணும். தற்காலத்திலே காணப்படாதவைகள், அதாவது ட்ரையா இருக்குங்க லேண்டு, பூமி வறட்சியின் உச்சத்துல இருக்கு. பஞ்சகாலம் 2 வருஷத்திலேயே யாக்கோவின் வீட்டில் இருக்கிறவங்க எகிப்துக்கு தேடி வர்ற அளவுக்கு வீடு காலியாச்சு. அப்ப இப்ப 3 வருஷமா மழை இல்லை. ஒரு ராஜா புல்லு பறிக்க போற அளவுக்கு நிலைமை எப்படி? அப்ப பாத்துடுங்க, ஒரு ராஜா புல்லு பறிக்க போறான். புல்லு, அப்போ நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. 2 பேரும் 2 பங்கா பிரிச்சு புல்லுக்கு பங்கு பிரிக்கிறாங்க. ஒரு ராஜா புல்லு பறிக்கிற போற அளவுக்கு அந்த இடத்துல ஒருத்தன் காதுல மழை துளி விழுகிற சத்தம் கேட்கிறதுண்டல்ல, பெருமழையை நிறைச்சோம். அவன் நமக்கு தான் ரேமா கொடுக்க, நம்ம குடும்ப நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு தான் வார்த்தை கேட்கப்பட்டிருக்கு. இது நம்ம கூட இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க இஷ்டம் போல என்ன, அதே போல நாமும் பயணித்து சமூகத்தை விட்டு விலகிட்டான். தாவீதுக்கு வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை மீகாலுக்கு வரல, அந்த வார்த்தை வேற யாருக்கு? தாவீதுக்கு தான் வருது. தாவீது உட்பிரவேசித்து, நானே மாத்திர மாட்டேன் சமூகத்துல வார்த்தை உடையவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கை பிடிக்கணும், பிடிக்கணும், பிடிக்கணும். கேயாசி ஆரம்பத்தில் எலிசா விட்டு போகும்போது எலிசாவின் மனம் உடன் பயணித்தது. 2வது போகும்போது போயிரு, தனியா போறான். இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்க போனாலும் என் கூட நீங்க இருக்கணும். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா. என்ன மறக்காதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு விட்டு, எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உங்க விட்டு எங்கும் ஓடி. ஆமென். இரண்டாவதாக அவன் கேட்டத மற்றவர்கள் கேட்க சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாறட்டும். நான் எதை பேசுகிறேனோ அது நான் கேட்டதா இருக்கணும். சங்கீதம் 116:10 சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அவன் விசுவாசித்ததை ஒருத்தன் பேசுறான் தெரியுமா, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:13 பவுல் இந்த வார்த்தை எடுத்து எழுதிவிட்டு அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறான் பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் வாசிங்க, பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த
விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியா பேசுகிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி எப்படி வரும்? போச்சு. இதான் அந்த ஸ்டிக்கர்ல வசனத்தை படிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தினால. வசனத்தை ஒருத்தன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை ஒருத்தன் பேசுறான் தெரியுமா, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பெருமழை நிறைச்சல் காதுல கேட்டாலும் தண்ணியே இல்லை. நம்ம அப்படி பழகிட்டோம்ல. என்னதான் ஃபர்ஸ்ட் பந்தியில இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் கடைசி பந்தியில சாப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் பந்தியில உங்களை பார்த்தேன், இடம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். இல்ல நீங்க உட்கார்ந்ததை பார்த்தேன், இல்ல சேர்ல உட்கார முடியுமான்னு பார்த்தேன். என்னதான் இல்ல. விசுவாசத்தினாவே விசுவாசி அவன் என்றும் பதரா, விசுவாசி அவன் என்று பதரா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ். விசுவாசித்த ஒருத்தன் பேசுறானா அவனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. எங்க இந்த சங்கீதம் 110 116 10 வாஸ்தவம்ல அதுல ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அடுத்தது என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் ஆனாலும் விசுவாசித்தேன் பேசுகிறேன். விசுவாசித்தேன் நம்ம ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கும்போது விசுவாசத்தை பேசுறதல்ல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யாரால வருத்தப்பட்டேன்? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில். அதன் அர்த்தம் என்ன? நான் நிறைய பேரை நம்பினேன், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. ஆனாலும் நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன்ல, நான் பேசுவேன். நான் விசுவாசித்தேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் விசுவாசித்தேன். ஏன்னா எனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது தெரியுமா? நல்ல கையை தட்டி, இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. சிலுவையில கைவிடப்பட்ட பிறகும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய ஆவி. ஏன் ஒப்பு கொடுத்தார்? என் அப்பா என்னை எழுப்புவார், என் பிதா என்னை எழுப்புவார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. விசுவாசத்தின் ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், சூழ்ந்திருக்கிறவர்களால வருத்தப்பட்டேன், காயப்பட்டேன், கலக்கம் அடைந்தேன். ஆனால் நான் எது பேசுவேன் தெரியுமா? விசுவாசித்தது. நீ கேட்ட சத்தத்தை உன் சத்தமாய் மாற்று. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள ரேமா வந்துட்டு, எலியாவே நீ செய்யறத சொல்லாத, நான் செய்ய போறத சொல்லு. அதான் விசுவாசம். அவன் 450 பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு விட்டு ஆகா பக்கத்தில் அப்படி திரும்பும் போது, பாத்தியா அப்படி சொல்லான்னு சொல்லிட்டு திரும்பும் போதே வார்த்தை வந்துட்டு, கத்திய கீழே போடு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. என் சத்தம் நான் கேட்ட சத்தமாக மாறணும். விசுவாசித்தேன். அவங்கெல்லாம் விசுவாசத்தை பேசுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிருவீங்கன்னு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஏன் இப்படி பேசுறார்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதுதான் விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அப்ப விசுவாசத்தை பேசுகிறவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது.
ஆமென். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கிற அந்த பெருமழை இரைச்சலை கேட்கிற உள்ளமே, உங்களை நம்ப பண்ணின அந்த விசுவாசத்தை பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். ரெமம்ரோ தனலரி அண்டனரே மறவாமல் நினைப்பவர். எஸ் 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 ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நன்மிகுதியும் வருத்தம். எனக்கு ஒவ்வொரு வசனமும் நின்று அப்படி கொஞ்ச நேரம் அதை பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆமென். என்ன வேர்டு. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம வருத்தத்தை தான் நாங்க பேசுவோம். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெயின்ஃபுல்லா சுத்தி இருக்கிறவங்க நிந்தித்து கொண்டிருக்கும் போது உடன் தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று நீ என் கூட பரதீசில் இருப்பாய். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன பேசுறோம்? நம்ம வருத்தத்தை பேசுறோம். நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களால் உண்டான காயத்தை பேசுகிறோம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். அப்ப அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறார், அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறார். எல்லாரும் போய் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறவர் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுறேன். என்ன பேசுறீங்க? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். கர்த்தருக்கு I will walk before the Lord in the land of the living. கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசம். நான் விசுவாசித்தேன், நான் பேசுறேன், நான் விசுவாசித்தேன். அவ்வளவு ஹாப்பியா. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன், ஆனாலும் நான் எதுதான் பேசுவேன் தெரியுமா? விசுவாசத்தை. விசுவாசி அவன் என்றும் பதறா. அப்ப நம்ம விசுவாசத்தை பேசுகிறோம் என்றாலே நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? விசுவாசத்தின் ஆவிதான் என்ன ஆவி? ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, வார்த்தையை பெற்ற பிறகு ஜெப அனுபவம் ஆழமாகட்டும், இன்னும் ஆழமாகட்டும். அதனுடைய 42வது வசனத்தை வாசி. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆமென். இதுதான் அந்தரங்க ஜெபம். இது அவன் கூட இருக்கிற அவன் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதே எலியா வெளியரங்கமா ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் பண்ணும்போது 1 ராஜாக்கள் 18:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். எல்லாரும் காண இங்க ஒரு ஜெபம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதே எலியா இப்போ எல்லாரையும் கூப்பிடல. இப்ப அவன் கூட இருக்கிற சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அவனை ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு வேற பக்கமா தான் அவனை பார்க்க வைக்கிறார். இவன் பக்கமா பார்க்க வைக்கல. கொஞ்சம் வெளியே இருங்க, இப்போ வரேன். நான் முழங்கால் போட்டு இப்போ அப்படி தலை தரையில பட மாதிரி குனியவே, நீ கரெக்டா போட்டோ எடுத்தத கரெக்டா அப்படி பெண்ட் ஆகும்போது நீ போட்டோ எடுத்து போட்டுறணும். இல்ல, நீ அங்க ஏதாவது தெரியுதா பாரு, அங்க பாரு, அங்க பார்த்தோன்னு இவரு. ஆமென். நல்ல கவனிங்க. இங்க ஒரு முறை இருமுறை இல்ல, 7 முறை. ஆனால் வெளியரங்கமான ஜெபத்தை எலியா ஒரு வாட்டி தான் பண்ணார். ரொம்ப பெருசாலாம் பண்ணல, ஷார்ட்டா பண்றார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நம்ம வெளியே 4 பேர் காண பண்றோம் தெரியுமா? என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். இதை விட அதிகமா இருக்கணும் அந்த ரங்கத்துல நம்ம பண்ற ஜெபம். இதுதான் இயேசு பண்ணார். வெளியே 4 பேர் காண, எல்லாரும் என்கிட்ட வாங்க, உடனே இப்படி குனிஞ்சு இப்படி திரும்பி பா. என்ன வெளியே 4 பேர் காண நம்ம பண்றோம் தெரியுமா? இதை விட அதிகமா 7 மடங்கு அதிகமா அந்த ரங்கத்தில் இருக்கணும் நம்ம ஜெபம். எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு என்பது 4 பேர் அறிய வேண்டும் என்பதற்கானதா இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு என்பது
அது இன்னும் இன்னும் இன்னும். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் போடுவோம். இது எல்லாரும், நானும் உட்பட எல்லாருமே அப்படிதான் இல்ல, எல்லாருமே. ஆனால் தானியேலுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு, பெரிய இஷ்யூ, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து தேசத்துல வந்துட்டு. தானியேல் ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் போடல. தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபத்தை, 3 வேளை ஜெபம்லாம் பத்தாது, இனி 7 வேளை. நமக்கெல்லாம் ஏதாவது நெருக்கம் வந்தாதான் ஸ்பெஷல் ப்ரேயர். கோவிட் வந்ததும் ஜூமை கண்டுபிடிச்சாங்க. ஜூம் உண்டு, நமக்கெல்லாம் அப்பதான் ஜூம் ஆச்சு. உடனே நம்ம டெய்லி ப்ரேயர். எல்லாம் நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை வரும்போது நமக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் போடணும், போடக்கூடாதுன்னு அதுக்கு அகைன்ஸ்ட் அல்ல, கண்டிப்பா தேவை. ஆனா உன் ஜெப ஜீவியம் ரெகுலர் ஆயிட்டுன்னா நீ ஸ்பெஷல் போட வேண்டி வராது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? சிலர் ஆகஸ்ட் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிரேயர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாவே மாறிட்டுன்னா நமக்கு ஸ்பெஷல் பிரேயர் போட வேண்டிய அவசியம். தான் முன் செய்து வந்தபடியே வழக்கம் போல ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு அவர் போய் முழங்கால் படிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்றார். முன் செய்து வந்தபடியே. ஹல்லேலூயா. அதனால நம்ம ரெகுலர் பிரேயர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது 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 கை கொடுக்கிற டைம் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு திடீர்னு இன்னைக்கு நைட்டு நான் தூங்கலையா, ஏதோ ஒண்ணு நமக்குள்ள. ஆமென். நம்முடைய ஜெபம் வந்து ரெகுலர் ஆகட்டும். ஜெப ஜீவியம். நம்ம வெளியே 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றோம்னா உள்ள 40 வார்த்தை சொல்லி பழகி இருக்கணும். இரவுல இருந்து நைட்ல இருந்து காலையில வர ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை சீஷர்கள் துரத்துறாங்க. அதுவும் போகல, அவனும் போக மாட்டேங்க. சரி, அவனையாவது போகன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா போக மாட்டேங்க, நான் போக மாட்டேன். அப்ப இயேசு வரார். இயேசு வந்துட்டு இவனை விட்டு போகணும் அவ்வளவுதான் சொன்னார், போயிட்டு. அப்ப இங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணது யாரு? சீஷர்கள் தான். ஆனா சீஷர்கள் ரொம்ப நேரம் மனிதர்கள் காண ஜெபித்தார்கள். இயேசு அதே நேரத்துல மலையிலிருந்து பிதா காண மட்டும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய அந்தரங்க ஜெப ஜீவியம் ஆழமாகட்டும். வெளியே தான் நம்ம ஆளு நீ பார் எல்லாரும் வா பலிபீடத்தை கெட்டு பயங்கரமா இருக்கும். ஆனா உள்ள நம்ம ஆளு தரை மட்டும் கொடுத்து ஒண்ணுமே கிடையாதுப்பாடா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காய் வல்லமையாய் பயன்படுகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களை போய் கேட்டு பாருங்க. அவருடைய அந்தரங்க ஜெப ஜீவியத்தை கேட்டு பாருங்கள். அவங்க தரையோடு தரையாய் கிடப்பார்கள். அவர்கள் ஒன்றும் we are nothing. ஆமென். சில தேவ மனிதர்களோடு நெருங்கி பழக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவங்களுடைய அந்தரங்க ஜெப ஜீவியத்தெல்லாம் கேட்டு ஆமென். ஹல்லேலூயா. வெளியே அவங்கெல்லாம் அப்படி சிங்கம் மாறி நிற்பாங்க. உள்ள வந்து ஆண்டவருக்குள்ள அப்படி விழுந்து கிடப்பார்கள். ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் இதுதான் எலியா, இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெப ஜீவியம் இரைச்சல் கேட்டதுக்கு அப்புறம் நம்முடைய பிரேயர் லைஃப் அந்த அனுபவம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். நம்முடைய எல்லா ஆவிக்குரிய அனுபவமும் அதிகமாகணும். 4வதாக அனுகூலமான அடையாளத்தை காணும் மட்டும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. 43வது வசனத்தை வாசியுங்கள். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றும் இல்லை என்றான். ஒன்றுமில்லை என்று சொன்னதும் எலியா ஜெபத்தை நிறுத்தினானா? இல்ல. ஏன் நிறுத்தல? ஏன்னா இவன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லை. ஆல்ரெடி இவன் காதுல என்ன கேட்டுட்டு இருக்கு? நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது நெகட்டிவ் ஆன்சர் சொல்றதுக்குன்னு சிலர் சுத்தி இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி வேண்டிய வார்த்தையை கர்த்தர் தந்துதான் அனுப்பி விட்டு இருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணும் இல்ல, நடக்காது, வாய்க்காதுன்னு சொன்னாலும் நீங்க உங்க ஜெபத்தை விடாதீங்க.
ஒன்றுமில்லை என்கிற பதில் காதில் ஏற்கனவே கேட்கும் இரைச்சலின் சத்தத்தை அணைய விட்டுறக்கூடாது. ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகள் இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் வாராரு, எதுக்கு வாராரு? அடக்கம் பண்ணவா வாராரு? நீங்க வந்து என் மகளை தொட்டீங்கன்னா என் மகா சுகமாவா, அதை செய்ததுக்கு தானே வராரு. அப்ப பக்கத்துல வர வந்தாச்சு. வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, தீவிரமாய் வருகிறது. இப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்படி பார்த்துட்டு சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை, இது நடக்காது. சிலருக்கு பல்ஸ் கூட பிடிக்க தெரியாது, இப்படி ஆல் அவுட். எத்தனை பேர் இப்படி எழும்பி இருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், ஏதோ தீ வைக்க போன இடத்துல ஆள் எழும்பி என்ன ஒரே சூடா இருக்குன்னு இப்படி எல்லாம் கன்ஃபார்ம் பண்றவங்க சுத்தி இருப்பாங்க. அதை கேட்டுட்டு நீங்க பெட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் உண்டுன்னு தெரியும். அதனாலதான் ஏற்கனவே அவர் சாதாரண சத்தம் கேட்க வைக்கல, இரைச்சலின் சத்தம் ஸ்ட்ராங்கா. ஏன் அவன் காதல் அவ்வளவு ஆழமா இரைச்சலின் சத்தம் கேக்குது? ஏன் கேக்குது? அந்த எலியா கருத்தாய் செபித்தான், அதனாலதான் ஆழமா அந்த காதல சத்தம் கேக்குது. நீ இன்னும் போய் 7 விசைப்பார். அனுகூலமான அடையாளம் காண்பிக்கப்படும் வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. 5வதாக 44வது வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, இந்த உள்ளங்கை அளவு மேகம் எழும்புச்சுல்ல, அதை பார்த்தது யாரு? வேலைக்காரன். எலியா உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு, எங்க எங்க எனக்கும் காட்டு வந்து பார்க்க வந்தாரா? இல்ல. ஏன்? எலியாவுக்கு இப்போ தேவை, ஆண்டவரே அடையாளம் எதுக்கு தேவை? நம்புறதுக்கு. ஆண்டவரே நீங்க வார்த்தை தந்த போதே நான் நம்பிட்டேன், ஆனா என் கூட இருக்கிற ஆள் இன்னும் நம்பல. என் கூட இருக்கிற ஆள் நம்பல, நான் நம்பிட்டேன். என் கூட இருக்க, நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? உங்க கூட இருக்கிறவங்க நீங்க ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நடக்கிறத பாப்பாங்க, நீங்க ஜெபிக்கிறத பார்த்தவங்க. தெரியுதா? தெரியுது. போய் சொல்லு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீர் வாசிங்க, ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு, போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள் வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அதன் அர்த்தம் என்ன? அடையாளம் காண்பிக்கப்பட்டா உடனே வார்த்தை நிறைவேற போகிறது என்று அர்த்தம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் காண்பிக்கப்பட்டால் உடனே. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். வாதுமை, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வார்த்தையை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். ஓகே, வார்த்தையை வச்சுட்டு இப்போ அடையாளத்தை காண்பிக்கிறார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் 11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. நீ கண்டது, இந்த மாதம் கர்த்தர் சில அடையாளங்களை காண்பித்திருக்கிறார் அல்லவா? நீ கண்டது சரியே. அடுத்த வார்த்தை, என் வார்த்தையை தீவிரமாய் நல்ல கையை
தட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya. அதற்குள்ளாக காற்றுகள் மேகங்கள் சூழ்ந்து பெருமழை உண்டானது. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்ட பிற்பாடு நீ எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல இருப்பதுல. நம்முடைய ஜெப ஜீவியம் இன்னும் அதிகமாகணும். நம் கேட்ட சத்தம் நம் சத்தமாய் மாறணும். அடையாளம் காணும் மட்டும் ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஆமென். அடையாளம் வருதா, வார்த்தை நிறைவேற ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 46வது வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான். கைகளை உயர்த்தி. இன்னைக்கு ரதத்தை உடையவர்கள், குதிரைகளை உடையவர்கள் உங்ககிட்ட அவைகள் இல்லாததை பார்க்கிறார்கள். இந்த செய்தியை கேளுங்கள். வார்த்தை நிறைவேறும் போது அவங்க முன்னாடி நீங்க இருப்பீங்க, அவங்களை விட மேல நீங்க இருப்பீங்க. இதை அவர்கள் பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை. ஆமென். ஹalleluya. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உமை விட்டு விட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் காதுல இந்த சத்தத்தை கேட்க பண்ணது நீங்கப்பா. என் தலைமாட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்க. நான் அதை நம்புறேன் 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 நம்புறேன். ஹல்லேலூயா. அநேக தங்களுக்கு இருக்கிற ரதத்தை பூட்டி கொண்டு இருக்கும் போது நான் நம்புறேன், என்ன அதுக்கு முன்னாடி தான் வைப்பீங்க, என்ன பின்னாடி வைக்க மாட்டீங்கப்பா. சொல்லுங்க, என்ன மறக்காதீ.